என்னவா அப்புறமா வர்றேன். அது இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ என்ன இருக்குது, இதை நீங்கள் வாழ பழகுங்க. நொச்சிக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நொச்சி, நம்ம ஊர் பக்கம் எல்லா பக்கம் கிடைக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நீல நொச்சி. ரெண்டும் மருத்துவ குணம் தான். என்ன மருத்துவ குணம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டை பாரமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், நைட் படுக்கிறப்பையோ இல்லை இடையில போய் படுக்கிறப்பையோ கொஞ்சம் தலை பிடிங்கி ஒரு துண்டில் போட்டு சுற்றி தலைக்கு வச்சு படுத்துன்னு வச்சுங்களேன், நம்ம மண்டையில் இருக்க பாரத்தை அந்த நீர் எடுத்துரும். நொச்சிக்குள்ள மருத்துவ குணம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து பகுதியில் தான் அந்த நகரத்தில் யாருக்கும் தெரியாது. கிராமத்து பகுதியில் இருக்கவங்க சும்மாவே இப்படி பிடிங்கி தலையில் இப்படி ரெண்டு சொல்லியிருப்பாங்க. அது ஏன்டா இவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தேன்னு வச்சுங்களேன், அந்த மண்டையில் இருக்க பாரத்தை இருக்கக்கூடிய தலைமை வந்து இதுக்கு இருக்குது, இந்த நொச்சிக்கு. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து கால்காணி அப்படிங்கிறது தபோல்கர் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஆசிரியர் வந்து அவர் அந்த விவசாயத்தில் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு 33 சென்ட் நிலத்தில் எல்லாமே உற்பத்தி பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆய்வு செய்து அந்த 33 சென்ட்லேயே அந்த குடும்பத்துக்கு தேவையான காய்கறி, பழங்கள், உணவு உற்பத்தி எல்லாமே, அந்த தங்குற இடம், வீடு கூட நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போது அதுக்குள்ளே எல்லாமே அடங்குற மாதிரி அதில் வாழ்ந்து காட்டினாங்க. அப்போ இது வந்து ஒரு அமைப்பு வட்டப்பாத்தி. இந்த வட்டப்பாத்தியில் நமக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து பயிரிட்டுக்கலாம். ஏன் வட்டப்பாத்தி அமைக்கிறோம் அப்படின்னா, இப்போ மழைநீர் சேகரிப்பு ஒரு சின்ன இடமா இருந்துச்சுன்னா மழைநீர் சேகரிக்கிறதுக்கு கூட இடம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு சிரமமாக இருக்கலாம். அப்போ இந்த வட்டப்பாத்தி அமைக்கும் போது இந்த வட்டத்தில் வந்து நீர் வந்து வேகமாக ஓடாமல் சுழன்று வரனால இதுக்குள்ளேயே வந்து நிறைய தண்ணி வந்து சேகரிக்கப்படும். அப்போ மண் அரிப்பு, அதாவது வேகமாக வந்து நிலத்தை நம்ம அடிச்சுக்கிட்டு போகாமல் இருக்கும். அந்த வட்டத்தில் உள்ளே சுற்றி நம்ம தண்ணி வந்து சேகரிக்கிறோம். அதேமாதிரி வட்டப்பாத்தியில் வந்து ஒரு வி வடிவத்தில் காய்கறிலாம் நம்ம பயிரிடும் போது மேட்டுப்பாத்தியில் பயிரிடுறத விட அதிகமான வந்து இடங்களை வந்து இது கவர் பண்ணும். அது ஒரு கணக்கு இருக்குது. அதுபோக வட்டப்பாத்தியில் இந்த மாதிரி நடுப்புற ஒரு மரம் இருக்கும்போது அந்த மரத்துக்கு அடியில் இருக்க நிழலில் வச்சு நமக்கு தேவையான கீரை விதைப்பு வந்து கொஞ்சம் உள்பக்கம் பகுதியில் பண்ணிக்கலாம். ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே நமக்கு கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வீட்டுக்கு தேவையானதை நம்ம விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா, வருஷம் முழுக்கும் தேவையானதை ஒரு 15 நாளைக்கு ஒருக்க விதைப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அறுவடை. இடத்த மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்புறம் நிரந்தரமான கத்திரிக்காய், காய்கறி, தக்காளி, மிளகாய், இந்த மாதிரி சில பயிர்கள்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்து 2-3 வருஷம் இருக்குது இந்த கத்திரிக்காய் செடி. இது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அறுத்து விட்டோம் அப்படின்னா திரும்பவும் தழைஞ்சு வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது கத்திரிக்காய் செடியெலாம். இது வந்து சோலாருங்க. இது ஒரு காலத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி பில் கட்ட முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா இது 2011 போட்டோம். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வரையிலும் இருக்குது. இந்த ஃபேனில் நல்லா இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 HP மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம இயக்கிட்டு இருக்கிறோம் இந்த சோலாரில். இப்போ இங்கே இருக்கிற மின் தேவைகள் ஃபுல்லாமே மின் தேவைகளுக்கு ஃபுல்லாக இல்லை கிடையாதுங்க. பம்பு செட்டு மட்டும் இயக்க முடியும் இதில். பம்பு செட்டு இயக்க முடியும் இதில். முடியும். மிச்சப்படி நம்ம வீட்டுக்கு தேவைப்பட கரண்ட்லேருந்து எடுக்க முடியாதுன்னா அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் வைக்கணும். ஏன்னா இது ஹெவி கரண்ட்டு.
இது போய் வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு லைட்டில் போட்டோம்னா புகஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வைக்கிற செலவுக்கு இது ஒரு 2 ஃபேனல் வச்சுக்கிட்டு 2 ஃபேனல் 4 ஃபேனல் இருந்துச்சுன்னா போதுங்க. நம்ம வீட்டு தேவைகளுக்கு பார்த்தோன்னா மிக்ஸி, கிரைண்டரு, டிவி எல்லாமே பார்த்துக்கிற அளவுக்கு கரண்ட் இதில் உற்பத்தி பண்ணிக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 ஃபேனல் இருக்குது, 24 ஃபேனல் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 HP மோட்டர் ஏற்கிற அளவுக்கு இதில் கரண்ட் உற்பத்தி ஆகும். இது ஐயா இருக்கிறப்பே நம்ம ஐயாவே ஏற்படுத்தி வச்சது அது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டுனா ரொம்ப கம்மியான ஒரு செலவில் நமக்கு ஒரு நண்பர் வந்து போட்டு கொடுத்தாங்க. இது வந்து பயிற்சி குடிலுங்க. ஒரு நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 75 பேர் ஒரே ரவுண்டாக உட்காரலாம். எதுக்காக நம்ம வந்து பார்த்துட்டுனா ரவுண்டாக கோட்டம் அமைச்சிருக்குன்னு காரணம்னு பார்த்துட்டுனா, பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துட்டுனா சினிமா தேட்டரில் உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் படனி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பயிற்சி எடுக்கிறவங்க எப்பயுமே நாங்கள் மையமாக நிற்போம். அப்போ சுற்றி இருக்கிறவங்க பூராமே எங்களை கவனிப்பாங்க. அவங்க யார் தூங்கியிருக்காங்களா என்ன இதுங்கிறத நாங்கள் கவனிச்சிக்க முடியும். எல்லாத்தையும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இப்படி உட்காந்துருக்கோம். ஒரே ரவுண்டாக அப்படி உட்கார வச்சுருப்போம் பயிற்சியில். இதான் வானகத்தூளோட பயிற்சி மையத்தோடைய நோக்கம் தான். வட்டத்தில் உட்கார வைக்கணுங்கிறது ஐயாவுடைய கொள்கை. அது மாதிரி வட்டமாக நம்ம உட்கார வச்சு நம்ம பயிற்சி நடத்துகிறோம். இது வந்து தேன் பெட்டி. நம்ம வந்து பார்த்துட்டுனா பெட்டி வச்சு வளர்க்குற முறை. இது எதுக்காக தேன் பெட்டி வச்சுருக்கோம்னா, நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்க்காக கிடையாது. தேனீக்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மகரந்த சேர்க்கை நிறையா நடக்கும். அதனால மகரந்த சேர்க்கை மூலியமாக நமக்கு மகசூல் நிறையா கிடைக்கும். அதுக்காக நம்ம தேன் பெட்டி நம்ம பண்ணையில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாதத்துக்கு ஒருக்க நம்ம தேன் எடுத்து நம்ம பண்ணைக்கு நமக்கு வேணாம் மருந்துகளுக்கு தேவைப்பட்டதை பயன்படுத்திக்கலாம். இது இந்த மாதிரி பெட்டியில் வச்சு வளர்க்குறோம். இந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தேனைனா இந்த கீழே இருக்கிற ராட்டை மட்டும் அப்படியே விட்டுருவோம். இந்த மேல் பகுதியில் இருக்கிற தேனை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா கீழ்ப்பகுதியில் உள்ளது தேன் வந்து பார்த்துட்டுனா அதுகளுக்கு உண்டான உணவு. இந்த மேலே இருக்கிற தேனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த இதை விட்டு ஓடாமல் இருக்கும். இதில் ராணி தேனிலாம் இருக்குது. அது ஒரு முறை பிரித்து எடுத்து நம்ம வைக்கலாம். நம்ம பண்ணையோட பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்க காலங்களில் இது உண்டான வல்லுநர் வந்து பார்த்துட்டுனா இதை எப்படி பெட்டி பிரித்து வைக்கிறது இது சம்மந்தமானதெல்லாம் விளக்குவார். இது ஃபுல்லாக தேன். இது பூரா சீல்டு ஆகிட்டு பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இது சீல்டு தெரியுதுங்க, நல்லா சீல்டு நல்லா தெரியுதா? ஆமாம். இது ஃபுல்லாக தேன். பூலுக்குள்ளே இருக்குங்களா? இது ஃபுல்லாக தேன். ஓ, இது பூரா எடுத்தோம்னா தேன். இது பூராமே தேன். அது உள்ள கீழே இந்த ஒரு பாக்ஸ் வரையும் நம்ம தொடக்கூடாது. கீழே இருக்கிறது விட்டு இதுக்கு மேலே இருக்கிறது தேனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது பாட்டு இங்கேயே இருக்கும். இந்த பாக்ஸ் எடுக்கக்கூடாது. ஆமாம், இதை மட்டும் நம்ம எடுத்து இதில் இந்த இதை மட்டும் தூக்கலாம், அப்படி தூக்கலாம். இப்போ இந்த இதை மட்டும் தூக்கணும்னா அப்படியே மேலே வந்துடும். ஆமாம், அப்படி தான் அது. சரி. வந்து பார்த்துட்டுனா இலுப்ப மரத்தோட பயன் என்னன்னு பார்த்துக்கிட்டுனா சொல்லுவாங்க, ஆள் இல்லாத ஊரில் இலுப்பு பூ சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பூவை மட்டும் பார்த்தீங்கன்னா பறித்து போட்டுட்டு அதில் போட்டு தண்ணி நம்ம காப்பியெல்லாம் வச்சு குடிச்சோம்னா கூட தானே இனிக்கும். அதுக்காக தான் ஆள் இல்லாத ஊரில் இலுப்பு பூ சக்கரைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இந்த இலுப்பை காய் வந்து பார்த்துட்டுனா பழுத்து உளுந்ததுக்கப்புறம் அந்த கொட்டையை எடுத்துட்டு இதை ஆட்டி வந்து பார்த்துட்டுனா எண்ணெய் எடுத்து ஆயில் இன்ஜினே இயக்கலாம். இதில் ஆயில் இன்ஜினே இது இயக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. வேதாரணி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆயில் இன்ஜின் இயக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மரத்தோட பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிழல் தரும், நல்லா வறட்சி தாங்கி வளருது. நம்ம பகுதியில் நிறையா கால்நடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வெள்ளாடு வளர்த்தோம்னா வெட்டி போட்டோம்னா நல்லா சாப்பிடும். இங்கே எத்தனை வகையான மரங்கள் இருக்கு? வகையான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையான மரத்துக்கு மேலே இருக்குது. 50 வகையான மரங்கள். 50 வகையான மரங்கள் இருக்குது. இதுக்கான நீர் தேவைகள்லாம் எப்படி? நீர் தேவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையோட இருந்து அந்த சோலார்லேருந்து நம்ம தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நீர் கம்மியாக குடிக்கக்கூடிய தண்ணி மரங்களை தான் நம்ம அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். தானாக வரக்கூடிய ஏம்பு, நம்ம தானாக வரக்கூடிய வந்து பார்த்துட்டுனா நாவல், இப்படி ஆரம்ப கட்டத்தில் மட்டும் அதுக்கு உயிர் பிடிக்கிற தண்ணி மட்டும் தான் நம்ம ஊற்றிக்கிட்டு இருக்கோம். மிச்சம்லாம் தன்னை போல வளர மரம் தான் நம்ம அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டு தன்னை போல வளர மரம் தான் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கான இந்த கரண்ட்டு வந்து மேக்ஸிமம் இப்போ சோலார் எடுத்துருவீங்களா? இல்லை, சோலார் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈபியும் இருக்குது, நமக்கு ஈபியும் இருக்குது.
இது வந்து இயற்கையாக முளைச்சிருக்க துத்தி செடி. இதோட மருத்துவ குணம்னு பார்த்தோம்னா, டெய்லி காலையில் ஒரு 2 இலை வந்து பச்சையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மூல நோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையது துத்தி செடி இயற்கையாக நமக்கு கிடச்சிருக்குது. ஆனால் சித்த மருத்துவத்தில் அவங்க மருத்துவம் தெரிஞ்சுனா பேசப்படுறாங்க. மருத்துவம் தெரியாமல் இருக்கிற பாமர மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருக்க மருத்துவம் என்னன்னா, இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வாடையாக இருக்கும். இப்படி நீங்கள் இதை கசைக்கு மோந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா மோந்து பாருங்கள், மோந்து பாருங்கள், அப்படியே கிள்ளி இருக்கிறேன், மோந்து பாருங்கள், பயங்கர வாடையாக இருக்கும். ஆமாம், ஸ்மெல். குட்டி வேளாந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், இதுக்கு பேர். ஆமாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குழந்தையா இருக்கிறோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா பார்த்துட்டு அந்த இலையை பிடிட்டு போயிட்டு அரைச்சி உடம்பு தேய்ச்சி குளிச்சு விடுவாங்க. எதுக்காகனா நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்துறதுக்காக. இந்த இதில் என்ன பண்ணோம்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துட்டுனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்துட்டுனா பெரியவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் அந்த வெதராங்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது ஏர் ஃபுல்லாகிட்டு பயங்கரமாக தொந்தரவு பண்ணுது இல்லையா, இந்த வலி பெருசானதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா, எப்போயாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை குணப்படுத்துறதுக்காக இந்த இலையை ரொம்ப முக்கியம். பேர் குட்டி வேளாந்தலைன்னு சொல்லுவோம். அதான் வெளாம்பழம். இந்த இலையை பிடுங்கி நம்ம உரல இதை கல்லில் போட்டு தேய்ச்சிட்டு உடம்புல போட்டு தேய்ச்சி குளிச்சு விட்டுன்னு வச்சுக்கலாம். சின்ன குழந்தையில தேய்ச்சி குளிச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஒரு நோய் வராது. அது வந்தாலும் அந்த மாதிரி ஆகாது, அந்த ஏர் இதாகாது. ஆமாம். அது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை பிடிங்கி நீங்கள் இப்படி தேய்ச்சின்னு வச்சுங்களேன், இப்படி தேய்ச்சிங்கன்னா இப்போ யாருக்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வலி கூட வந்துன்னு சொல்லுவாங்க. இந்த அவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை. இது தேய்க்கும் போது வாடை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வாடையாக இருக்குது. தேய்ச்சி மோந்து பார்க்குறப்ப, இப்படி தேய்ச்சி மோந்து பார்த்தோம்னா, இதே மாதிரி நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தை பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பூரான் அடிச்சான்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய குளிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பாக்கு போட்டு விடுவாங்க அந்த தலையில் இருக்க தண்ணியில் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த தொட்டிக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பு போட்டு வச்சுட்டு அதில் கொண்டு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டுக்களி அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நட்டுக்களி கொண்டு போய் போடுவாங்க. என்னத்துக்குன்னா, அந்த குழந்தை பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நட்டுக்களி கடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் பண்ணாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி வைப்பாங்க. நட்டுக்களி, தேல் இதெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்தால் சொல்லிக் கொடுப்பீங்க இந்த இயற்கை விவசாயம். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இது மருத்துவமாக இல்லை, யதார்த்தமாக வரும். யதார்த்தமாக தான் இப்படி தான் தெரியும் மருத்துவம். நம்ம மருத்துவம் படிக்கல, அதிகமாக கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல போகிறப்ப அதான் சொல்கிறேன். இப்படி தான் மருத்துவம். இதான் மருத்துவம். காசு வாங்கிட்டு அவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ நாள் இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்கிறது யதார்த்தமாக உள்ளது. இதான் மருத்துவம். இந்த இலைக்கு இந்த மருத்துவம் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வானகம் ஆரம்பித்த நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை கற்றுத்தரணுங்கிறக்காக தான் ஆரம்பிச்சது. அதுக்கான உண்டான பணி தான் இங்கே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய வேலையை தான் நம்ம போய்கிட்டு இருக்குது. இங்கே வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிக்காக வர்றாங்க. 3 நாள் பயிற்சி, 5 நாள் பயிற்சி, 1 மாத பயிற்சி, 6 மாத பயிற்சி இப்படி இருக்குது. அவங்கவுங்களுக்கு சூழல் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயிற்சி நடத்திக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் பயிற்சிக்கான கட்டணம் இப்போ உள்ள நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா 2300 ரூபா. நம்ம தங்குற இடம், உணவு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அவங்களுக்கு. 3 நாள் பயிற்சி முடிஞ்சு போகிறப்ப ஒரு சான்றிதழ் கொடுத்துருவோம். இந்த 3 நாள் பயிற்சி எனக்கு கற்றுக்கிட்ட விஷயத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் என்னவெல்லாம் கற்றுத்தருவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயத்தை முழுமையாக கற்றுத்தருவோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் பண்ணுற விவசாயத்துகளுக்கு அதில் எதுவாக தொந்தரவு வருது அப்படின்னா, அது வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி உரம் பண்ணுறதுன்னு பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி, மீன் அமிலம், தேமர் கரைசல் இப்படி எல்லா இடுபொருளும் நம்ம செய்முறை வளத்தை செஞ்சு காமிச்சிடுவோம். அதை கற்றுக்கிட்டு போய் அவங்க பண்ணிக்குவாங்க. பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா பூச்சி விரட்டி பயன்படுத்திக்குவோம். தேமர் கரைசல்ங்கிறது வந்து என்ன வேலை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பூவெல்லாம் பூத்துக்கிட்டு பிஞ்சு பிடிக்காமல் கொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த காலகட்டத்தில் தேமரை பயன்படுத்தினோம்னா பூ நிறையா பிடிச்சி பிஞ்சு நிறையா இறங்கி காய்கள் நிறையா வரும். அதுக்காக பயன்படுத்துகிறோம். பஞ்சகாவியா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மீன் அமிலம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அமிர்த கரைசல் மண்ணை வளப்படுத்துறதுக்காக நம்ம பயிற்சி சொல்லித்தர்றோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மரபுமொழி மருத்துவத்தை ஓவராக லேசாக அடிப்படையாக சொல்லி கொடுத்துட்ருப்போம். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை கற்றுக்கிட்டு போயிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரோக்கியமான முறையில் வர்றாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி எடுத்துக்கிறாங்க, எல்லோரும் வர்றாங்க. இது எப்படி தெரிஞ்சுட்டு வர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா, வானத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நாங்கள் கொடுப்போம். அதை பார்த்துட்டு எல்லோரும் வருவாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வெளியே ஆளுகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எப்போ அனுமதிக்குதோ அதுக்கப்புறம் நாங்கள் பயிற்சி நடத்துவோம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் அறிவிப்பு கொடுப்போம். வானகம் இது வெறும் தோட்டம் கிடையாது, நம்மாழ்வார் உருவாக்கின வெறும் ஒரு தோட்டம் கிடையாது. நம்மளுடைய வாழ்வியல் முறையையும் இயற்கை விவசாயத்தையுமே கற்றுத்தரக்கூடியது. மிகப்பெரிய அளவில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த சுற்றியுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு தாவரமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து விளைவே இல்லை, அந்தளவுக்கு வரல, சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது நீங்கள் வெளியே மருந்தடிச்சு எவ்வளோ பெரிய நிலமா இருந்தால் கூட 6 மாதத்தில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பயிற்சிகள் கூட இங்கே நிறையவே கொடுக்குறாங்க. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாங்க. இயற்கை விவசாயத்தை பற்றி உங்களுக்கு விவசாயம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லைன்னா கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க,
அப்படி பண்ணால் எப்படி கிடைக்கும்? இங்கே மரத்தில் இருந்து நீங்கள் அப்படியே பிடிங்க இந்த இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதுக்கான வித்தியாசம்ன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் இயற்கையாக பண்ணும்போது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இடம் கரூரில் இருக்குது, கடவுர் வட்டத்தில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு.